அதிமுகவை தமிழ்நாட்டு மக்கள் நிராகரிக்க தொடங்கியுள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். நாங்கள் பலமுறை சொல்லியிருக்கோம், அதிமுகவை தமிழ்நாட்டு மக்கள் நிராகரிக்க தொடங்கியிருக்காங்க. இந்தியா கூட்டணி, குறிப்பாக காங்கிரஸ் பேரியக்கம், திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியை மிகப்பெரிய அளவில் ஆதரிச்சிருக்காங்க. இனி வரும் காலங்களில் காங்கிரஸ் பேரியக்கமும் இந்தியா கூட்டணியும் திராவிட முன்னேற்ற கழகமும் எந்த அணியில் இருக்கிறார்களோ அந்த அணி வெற்றி பெறும். இதெல்லாம் தேர்தலில் ஒரு முன்னுதாரணமாக மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. இந்த நாட்டில் ஏதோ ஆபத்தான விஷயம்னா நாம் தமிழருக்கு ஏமாந்து போய் இளைஞர்கள்லாம் வாக்களிக்கிறாங்களோ அதை விட ஆபத்தான செய்தி எதுவுமே கிடையாது. அவரும் ஒரு பிரிவினைவாதி தான், ஜனநாயகத்து மேல் நம்பிக்கை இல்லாதவர் அவர். தமிழகத்தில் பாஜக காலூன்றவில்லை என திருவள்ளூர் தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு சுமார் 6 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற சசிகாந்த் செந்தில் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பாஜக கால் ஊன்றுதுன்னு நினைக்கிறீங்களா? எந்த காலம் இல்லைங்க. பாமக என்பது ஒரு கிளியர் கட் ஓட்டு பேஸ் இருக்கிற ஒரு பார்ட்டி. பாஜகன்னு ஒரு ஓட் பேஸ் கிடையாது. இருந்ததெல்லாம் கூட நலிவடைஞ்சது தான் வருது. பாமகவுடைய ஓட் பேஸை இன்றைக்கி அவங்க ஓட் பேஸாக காட்டுறாங்க. அதெல்லாம் மறுபடியும் அதெல்லாம் ஒரு கிமிக்ஸ், ஒரு ட்ரிக்ஸு தான். அதெல்லாம் பெரிய பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்க கொள்கையை தமிழகம் என்றைக்கும் ஏற்றுக்காது. தமிழ்நாடு என்றைக்கும் அந்த பிரித்தாளும் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாது. அதை ஒரு அராஜகத்தின் மூலமாக திணிப்பதும் நடக்காத ஒரு விஷயம். ஒரு அரசியல் மட்டுமே இருக்கிற ஒரு தேர்தல் கிடையாது. அதையும் தாண்டி ஒரு சித்தாந்த தேர்தல். இப்போது திரு சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கும் தெரியும் எது நாட்டுக்கு நல்லதுன்னு, திரு நிதிஷ்குமார் அவர்களுக்கும் தெரியும் நாட்டுக்கு நல்லது என்று. நல்ல விஷயங்கள் நடக்கும் என்று எதிர்பார்ப்போம். உண்மையான பக்தி என்பது வேறு, ராமரை வியாபாரம் ஆக்குவது வேறு என்பதை ராமரே பிரதமர் மோடிக்கு சொல்லி இருக்கிறார் என்று விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டிலே மோடிக்கு எதிரான அலை வீசுகிறது. இந்த அலையினுடைய மிகப்பெரிய தாக்கம் தான் இந்த 40க்கு 40. ஒவ்வொரு தேர்தலும் விதவிதமாக நடக்கும். கடைசியில் வெற்றிங்கிறத முக்கியம். யார் வெற்றி பெறாரோ அவங்கள தான் நாடாளுமன்ற உறுப்பினர் அழைப்பு மொழிய இழுபறியையோ அல்லது 2வது இடத்தையோ பேசுவது கிடையாது. இது நாடாளுமன்ற தேர்தலுடைய முறை. உண்மையான ராமர் பக்தி என்பது வேறு, ராமரை வியாபாரமாக ஆக்குவது என்பது வேறு. இரண்டுக்கும் ராமரே பதில் சொல்லி இருக்கிறார் மோடி. ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக அறிவித்திருந்தால் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்திருக்கும் என இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தேசிய தலைவர் காதர் மொய்தீன் தெரிவித்துள்ளார். மற்ற மாநிலங்களிலே தமிழ்நாட்டு முதல்வர் அவர்கள் ஏற்படுத்திய இந்த கூட்டணியைப் போல பயணத்தை அவர்கள் செய்து கொண்டிருப்பார்களே. ஆனால் இன்று தமிழ்நாட்டிலே நாம் பெற்ற 40க்கும் 40 என்ற வெற்றியைத்தான் ஒவ்வொரு மாநிலத்திலும் பெற்றிருப்பார்கள். இந்தியாவுடைய பிரதமராக ராகுல் காந்தி வர வேண்டும் என்று பிரச்சாரம் செய்த தளபதி அவர்கள் அந்த பிரச்சாரத்தை மற்ற மாநிலங்களிலே சரியாக செய்யவில்லை என்பதுதான் உண்மையான விஷயம் என்று தளபதி சொன்ன அந்த கருத்தை ஊர்ஜிதப்படுத்தி அதை மற்ற மாநிலங்களிலும் பிரதிபலிக்கப்பட்டிருக்குமானால் இந்த தேர்தல் முடிவுகள் இன்னும் மிக சிறப்பாக அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கை எங்கள் இருக்கிறது. இதுதான் உண்மை. ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு பாஜக ஆட்சியை ஆதரித்தால் துணை பிரதமராக பொறுப்பேற்க வேண்டும் என்று காங்கிரஸ் முன்னாள் எம்பி பீட்டர் அல்போன்ஸ் கூறியுள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஆந்திராவில் மகனை முதல்வராக்கிவிட்டு சந்திரபாபு நாயுடு துணை பிரதமராக பொறுப்பேற்க வேண்டும் என்றும் இதற்கான முன்னெடுப்பை முதலமைச்சர் ஸ்டாலின் செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். இது தனது தனிப்பட்ட கருத்து என்றும் அந்த பதிவில் பீட்டர் அல்போன்ஸ் கூறியுள்ளார். பழிவாங்கும் செயல்களில் ஈடுபட மாட்டோம், ஆனால் பொதுமக்களை துன்புறுத்திய அதிகாரிகள் மீது நடவடிக்கை பாயும் என்று சந்திரபாபு நாயுடுவின் மகன் லோகேஷ் தெரிவித்துள்ளார். ஆந்திர சட்டமன்ற தேர்தலில் சந்திரபாபு நாயுடு மகன் லோகேஷ் விஜயவாடா அருகே உள்ள மங்களகிரி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இந்த நிலையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த லோகேஷ், பழிவாங்கும் அரசியலில் நாங்கள் ஈடுபட மாட்டோம், அந்த பழக்கம் எங்களுக்கு இல்லை என தெரிவித்துள்ளார். அதே நேரம் யுவகலம் என்ற பெயரில் ஆந்திராவில் பாத யாத்திரை சென்றபோது பொதுமக்கள் மற்றும் தெலுங்கு தேசம் கட்சி தொண்டர்களை துன்புறுத்திய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியாக கூறியுள்ளார். அந்த அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்துவோம் என்றும்
நீதி விசாரணைக்கு உத்தரவு இடப்படும் என்றும் தெரிவித்த அவர் தேவைப்பட்டால் துன்புறுத்தல் அதிகாரிகள் பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஆந்திராவில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தை உடைத்த வழக்கில் முன்ஜாமீனில் இருந்த எம்எல்ஏ தலைமறைவானதால் அவரை போலீசார் தேடி வருகின்றனர். எம்எல்ஏ ராமகிருஷ்ண ரெட்டி தனக்கு சாதகமாக வாக்கு கிடைக்கவில்லை என கூறி வாக்குப்பதிவு எந்திரத்தை உடைத்தார். இதற்காக அவர் மீது தேர்தல் ஆணையம் வழக்கு தொடுத்ததால் முன்ஜாமீன் பெற்றிருந்தார். அவருடைய முன்ஜாமீன் முடிவடைய இருக்கும் நிலையில் அவர் தலைமறைவாகிவிட்டதால் போலீசார் தேடி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.